உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வரும் 13ஆம் தேதி கும்பமேளா நடைபெறவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜி அமிதாப் வியாஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் படகுகள் மூலமாக போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரல் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனையொட்டி தேவாலயத்தின் முன்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தேவாலயத்தில் குவிந்த மக்கள் பிரார்த்தனை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு நடத்தினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற லேசர் ஷோ பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தது. கங்காரியா கார்னிவல் 2024 என்ற பெயரில் நடைபெற்ற லேசர் ஷோ நிகழ்ச்சியை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தொடங்கி வைத்தார். பல வண்ணங்களில் மாயாஜாலம் காட்டிய லேசர் ஷோ நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்து செல்போன்களில் வீடியோ எடுத்துக் கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பை வாஷி பகுதியில் புதிய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. ஏபிஎம்சி மார்க்கெட் பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. பீகார் தலைநகர் பாட்னாவில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடைபெற்ற 70வது தேர்வை புதிதாக நடத்த வலியுறுத்தி இளைஞர்கள் சாலையில் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஏராளமான இளைஞர்கள் சாலையில் இறங்கி ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்து முடங்கியது. போலீசார் தடுத்தும் அதனை மீறி இளைஞர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.